நாங்கள் வீக்கெண்டில் ஒண்டர்லா விசிட் பண்ணதுனால ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் வாங்கிட்டோங்க. இங்கேயே உங்களுக்கு ஃபில்டர்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரீகாயில் ரைடு வீடியோ வேணும்னா ரைடில் சில சீட்ஸ் பின்னாடி கோப்ரோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹே லவ்லீஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கொச்சின் ஒண்டர்லாவை பற்றி தான் வெர்ச்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உங்கள் பேக்லாம் லைட்டாக ஒரு செக்கிங் இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தது உங்கள் லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. ஸோ இவங்களே ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே லாக்கரில் நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு லாக்கருக்கு நீங்கள் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 100 வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க நம்மளுக்கே. நாங்கள் வீக்கெண்டில் ஒண்டர்லா விசிட் பண்ணதுனால ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் வாங்கிட்டோங்க. ஆக்சுவலாக வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ரைட்ஸுக்குமே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் டிக்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரைடுக்கு 30 to 35 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்டோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி லைன்லாம் வெயிட் பண்ணவே தேவையில்லை. இந்த ஃபாஸ்ட் ட்ராக்னே தனியாக ஒரு க்யூ இருக்கும். அங்கே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரைடை என்ஜாய் பண்ணலாம். ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் வந்து உங்களுக்கு நார்மல் டிக்கெட்டுக்கு டபுள் மடங்காக இருக்கும் ப்ரைஸு. எப்பமாச்சு தானே இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் போவோம். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட்டாக இந்த 4D தேட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு அனிமேட்டட் ஷார்ட் மூவி ப்ளே பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை நார்மல் டிக்கெட்ஸில் வந்திருந்தா இந்த ஒரு 4D மூவியை ஸ்கிப் பண்ணிட்டு நார்மல் ரைட்ஸுக்கு போயிருங்க. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக ஒரு ரைட்ஸுக்கும் லேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக நாங்கள் போனது இந்த கேட்டர்பில்லர் கோஸ்டர் ரைடு. இது ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்கும். எதுக்கு சீட் பெல்ட் போட்டாங்க? போச்சு போச்சு. அடுத்ததான் நாங்கள் போனது இந்த ஒண்டர்லா பேம்பா ரைடில் தான். I've been trying to fight the demons in my mind. I'll prevail with that.
ஒரு வேளை உள்ளே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், இங்கே ஷாப்பில் ஒன்றும் வாங்க வேண்டாம். இங்கேயே உங்களுக்கு ஃபில்டர்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூல் வாட்டர் தனியாக, நார்மல் வாட்டர் தனியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே பார்க்குள்ளேயே அங்கங்கே வாஷ்ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பாட் 6 டிஃபரன்சஸ். ரெண்டு ஒன்றா இருக்கு. அடுத்ததாக நாங்கள் போனது எல்லாமே கொஞ்சம் பயங்கரமான ரைட்ஸ்னால எங்களால் செல்ஃப் ரெக்கார்டு எதுவும் பண்ண முடியல. ஸோ வர்ச்சுவலாக நீங்கள் இந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரீகாயில் ரைடை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எங்களோட ரீகாயில் ரைடு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள். உங்களோட ரீகாயில் ரைடு வீடியோ வேணும்னா ரைடில் சில சீட்ஸ் பின்னாடி கோப்ரோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்கில் நீங்கள் உட்காந்தா ரைடு முடிச்சுட்டு போகும்போது உங்கள் வீடியோவை 350 rupees கொடுத்து பென்ட்ரைவோட வாங்கிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் டவர் ரைடில் தான். அடுத்தது நம்ம நார்மலாக எங்கே போனாலும் இருக்கிற இந்த கொலம்பஸ் ரைடில் தான் நாங்கள் போனோம். இதில் உட்காரலாம். இதுவா? கிட்டத்தட்ட த்ரில்லிங்காக இருக்கிற லேண்ட் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். நாங்கள் வாங்கினது இந்த ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன் தான். இது குவான்டிட்டி நிறையவே இருந்ததுனால நாங்கள் ஒன்றே வாங்கி 2 பேர் சாப்பிட்டுட்டோம். ப்ரைஸும் டீசெண்டாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் நேராக வாட்டர் ரைட்ஸுக்கு போயிட்டோம்.
நாங்கள் போன ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடு இந்த ஒண்டர் ஸ்ப்ளாஷ் ரைடு தான். நீங்கள் ஒரு வேளை வாட்டர் ரைட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பசங்கள்லாம் குரூப்பாக போயிருந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு பசங்களுக்குன்னு தனியாக இங்கே ப்ளே பூல் இருக்குது, இங்கே ஃபேமிலிக்குன்னு ஒரு ப்ளே பூல் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளை விட மாட்டாங்க. ஸோ இதில் என்ஜாய் பண்ணுங்கள். வாட்டர் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்லைட்ஸ்லாம் இருக்குதுங்க. நாங்கள் அதிலலாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களால் அதில் வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அந்த சைடில் பூமராங் அப்புறம் அங்கே ஃபேமிலி ரைட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இந்த ரேபிட் ரிவர் ரைடை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களோட ரேபிட் ரிவர் ரைடு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. கடைசியாக நாங்கள் போனது இந்த ஃபன் கிளைடருங்கிற மேட் ரைடில் தான். ஒரு வழியாக எல்லா ரைட்ஸும் முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக ரெயின் டிஸ்கோவுக்கு போயிட்டோம். ரெயின் டிஸ்கோவில் ஆக்சுவலாக பசங்களுக்கு தனியாக பொண்ணுங்களுக்கு தனியாக போட்டுச்சனால ஃபேமிலிக்கும் தனியாக ஒரு டைம் செட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனது ஃபேமிலி டைமில் தான். அடுத்ததான் நாங்கள் ஒண்டர்லா பில்டிங் மேலே இருக்கிற அந்த ஸ்கை வீலை தான் ட்ரை பண்ண போனோம். We could find a way. We could find
இங்கே டாப்பில் இருந்து நீங்கள் அந்த ரீகாயில் ரைடை பாருங்கள். Just take my hand. We'll leave this place behind. No second chance. இந்த நெட்வொர்க்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இது ஆக்சுவலாக கீழேருந்து மேலே ஏறி வர்றதுக்காக தான் போட்டாங்க. நாங்கள் சும்மா அதில் நடந்து பார்த்தோம். இந்த கயிறு முடிச்செல்லாம் கொஞ்சம் பெருசாக தாறுமாறாக இருந்ததுனால எங்களால் நடக்கவே முடியல. கால் வலி வந்துடுச்சு. அப்படியே ரிட்டர்ன் போயிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் எல்லா ரைட்ஸையும் முடிச்சுட்டு எக்ஸிட் கேட்டை பார்க்க நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் மதியம் சாப்பிட்டது இந்த வேலி வியூ மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டில் தான். நீங்களும் கண்டிப்பாக வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்ஸ்லேயும் ரொம்பவே சீப்பான ரேட்ஸில் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் கூட கனெக்ட் ஆகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ரைடு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.